ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தொடர்ந்து சங்க இலக்கியங்களை பற்றி நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். பொதுவாகவே சங்க இலக்கியங்கள்ல சொல்லக்கூடிய ஏராளமான கருத்துக்கள் 3000 ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்டாலும் கூட இன்றைய நடைமுறையோடு நாம் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு நல்ல ஆதரவை தந்து கொண்டிருக்கூடிய நூல்காஞ்சி நேயர்களுக்கு நான் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கலித்தொகையில் 97வது பாடல் தலைவன் தலைவி தோழி இப்படி சொல்லக்கூடியதுல தலைவியின் நுட்பமான ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். தலைவி நேரடியாக கோபப்படாமல் நீ எல்லாம் நல்லவன் போல் இப்படி பேசுகிறாயே என எள்ளல் துணியில் பேசுகிறார். குறிப்பாக தலைவன் தன் மேலிருந்து வரத்தையின் வாசனை திரவியங்கள் மற்றும் மலர்களின் அடையாளங்களை மறைக்க முயல்வதை சுட்டிக்காட்டி நீ மறைத்தாலும் உனது மெய்கோலம் உண்மையை சொல்லும் என்று வாதிடுகிறார். பொதுவாகவே தலைவி பரத்தையரிடம் வீட்டுக்கு போயிட்டு காலதாமதமாக வரும் பொழுது தலைவிக்கு பொதுவான கோபங்கள் இருக்கும். இப்படி சங்க இலக்கியத்தில் மருதம் என்றாலே ஊடல் அல்லது பிணக்கு என்று ஒரு சொல் உண்டு. கணவன் தவறு செய்தாலும் அவனை வீட்டுக்குள் நுழைய விடாமல் தடுப்பதும் பின் அவன் கெஞ்சுவதை கண்டு மகிழ்வதும் ஒரு வகையில் அன்பின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. இப்படி சொல்லக்கூடிய இடம். அதே மாதிரி சங்க காலத்தில் தவறு செய்த தலைவன் நேரடியாக மனைவியிடம் சொல்ல தயங்குவான். எனவே பாணன் அல்லது தோழியை தூது அனுப்பி அனுமதி கேட்பாள். இதற்கு வாயில் வேண்டுதல் என்று பெயர் உண்டு. இப்பாடலில் தலைவி அந்த அனுமதியை தராமல் தலைவன் வெளியே நிற்க வைத்து அவனது குற்றங்களை ஒன்றாக அடுக்குவாள். இப்படி ஒன்னா நீ இன்னென்ன மாதிரியான குறைகள் செய்தா என்று தலைவி சுட்டி காண்பான். இந்த கலித்தொகை 97வது பாடல் மருதக்கிளை கலியாக அமைந்துள்ள பாடல். மருதன் இளங்க நாகனார் பாடப்பட்டது. கல்லுண்ட மயக்கத்தில் பரத்தையிடம் சென்று திரும்பிய தலைவனிடம் தலைவி ஊடல் கொண்டு அன்னையின் கடுமையான சொற்களை அறியாதவளை என நயமாகவும் கடுமையாகவும் பேசி அவன் பரத்தையோடு இருந்த உணர்த்தும் காதல் ஊடல்கள் கலந்த பாடலாக இது அமைந்துள்ளது. இந்த பாடல்ல சூழல் என்ன அப்படின்னா, அன்னை கடுஞ்சொல் அறியாததாய் என்று தொடங்கக்கூடிய இந்த பாடல் தலைவி தலைவனை பார்த்து பெரிய ஊரே பேசிக்கொள்ளும் பழி சொல்லுக்கும் என் தாய் சொல்லும் கடுமையான சொற்களுக்கும் அஞ்சாதவனை, நீ என்னோடு பேசுவது எனக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் உனது மார்பில் சந்தனக்குறிகள் கண்ணில் மயங்கும் உன் பொய் முகத்தை காட்டுகின்றன என்று சொல்லுகிறார். இப்படி தலைவன் தன் தவறுகளை மறைக்க முயல்வதும் தலைவி அதை நயமாக தடுத்து அவனுடன் ஊடல் கொள்கிறாள். இந்த மருதத்தினைக்குரிய பரத்தையர் பிரிந்து வந்த தலைவன் தலைவி ஊடலை விளக்குகிறது. பொதுவாகவே தலைவன் தலைவிக்குள்ள நடக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளை எடுத்துரைப்பதாக இருக்கிறது. பரத்தையிடம் இன்பம் துய்த்து விட்டு காலையில் வாயில் வேண்டி வரும் தலைவனிடம் தலைவி அவனது பொய்யான முகத்தை பார்க்கிறாள். பேச்சுகளையும் நடத்தையும் சுட்டிக்காட்டி மறுப்பதாக விளக்குகிறது. தலைவன் காலையில் தலைவன் வீட்டு வாசல் நிற்பதும் தான் எங்கு செல்லவில்லை என்பது போலவும் தலைவியின் ஊடலை புரிந்து கொள்ளாதவன் போலவும் நடிக்கிறான். என்னன்னா சின்ன சின்ன குறும்புகள் இருக்கும். அந்த குறும்பை அதிகமாக வெளிக்காட்டாமல் நடிப்பான். தலைவன் குறிப்பிட்ட இடங்களுக்கு தலைவி ஆள் அனுப்பி தேடிய போதும் அவன் அங்கு இல்லை. அவன் எங்கு சென்றான் என்பதை மறைப்பதை தலைவி நீ குறிப்பிட்ட இடங்களில் உன்னை காணோம் என கேட்டு அம்பலப்படுத்துவாள். இப்படி பாடல் முழுக்குமே இந்த சின்ன சின்ன செய்திகள் வரும். அந்த கடுஞ்சொற்களை தவிர்ப்பதாக இருக்கும். அம்மாடியோ கடுஞ்சொல் என்றும் தெரியாதவன் போல என்னை விலகி செல்கிறாய் என தலைவி தலைவனின் பாவனையை எள்ளி நகையாடுகிறாள். அந்த நகையாடும் பொழுது கடுஞ்சொல் அறியாதாய் போல நீ என்னை புலப்பது ஒன்றுவன் யான் சிறுகால இடர்கடை குறி செய்த
அவ்வழி என்றும் யான் காணேன் திரிதர எவ்வழி பட்டாய் சமனாத எம் எல்லல்வான். அம்மாடியோ, கடுஞ்சொல் ஒன்றும் தெரிந்து கொள்ளாதவன் போல என்னை விலகி விட்டு செல்கிறாய். இதனை நான் வெறுக்கிறேன். காலையில் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாய். நீ குறிப்பிட்டு விட்டு சென்ற அந்த இடங்களெல்லாம் உன்னை காணோம். எங்கு சென்றாய்? ஏதோ சாக்கு போக்கு சொல்லி என்னை ஏமாற்றாதே என்று தலைவி சொல்லுவார். அந்த பாட்டு எப்படி தொடங்குன்னா, அவ்யானை வனப்பு உடைத்தலும் கேட்டேன், அவ்யானை தான் சொன்ன நீரும் ஆடி நரும் நாரா உண்டு, பொல் முதல் யாத்த திலக அவ்விர் ஓடை தொய்யில் பொறித்த வனமுலை வான் கேட்டும், தொய்யக தோட்டி குலையால் வாடி மணி உத்தி பொறித்த புனைபோன் மறுமத்து, முத்தி ஏய்க்கும் வெண்பல் நகை திறந்து தன் நலம் காட்டி தகையினால் கால் நாட்டி வீர்க்கும், தொடர் தொடராக வளர்ந்து படர் செய்யும் மென்தோல் தடக்கையின் வாங்கி தற்கண்டர் நலம் கவலம் கொள்ளும் நகைமுக வேலத்து, இன்று கண்டாய் போல் எவன் எம்மை பொய்ப்பதும் நீ எல்லாம் தெளியும் தொடி செறித்த தோல் இணை தத்தினாய், தலி கொண்டு ஊர் தாயும் நீ ஆவினல் தேம்புற இடல்கடை ஆறா உவா அணி ஊர்ந்தாய் நீயும் மிகா சீர்படை உண்ட சிறு களி உன் கண் நீர்க்கு விட்டு நீர் ஊர்த்தாய் நீயும் சார் சார் தெரிதால் இன் கூந்தல் பெண்டீர் எல்லாம் சிறுவார் சீரற்று மெல்ல விடாது வந்த எம் யானை கடாம்படும் இடத்துவோம். நீ பார்த்த யானை அழகிய யானை என்பது கேட்டறிந்தேன். அந்த யானை மனம் பொடிகளை மேனியில் பூசி இருந்தது. நெற்றியில் ஓடை இலை திலகம் இட்டு கொண்டிருந்தது. அதன் தந்தம் தொய்யில் எழுதிய வண்ண முலையாகி இருந்தது. அந்த யானைக்கு கட்டி இருந்த மணி காதில் அணிந்த குலை தொங்கலாக இருந்தது. அந்த யானையின் மேல் போட்டிருந்த இருக்கை அவள் வயிறாக இருந்தது. தன் முத்து போன்ற பற்களை திறந்து சிரித்தது. அது கட்டப்பட்டிருந்த கட்டுத்தறி வளமனை வாயிலின் கதவாக இருந்தது. தன் அழகை காட்டி கால் இடறி விழுமாறு வீழ்த்தியது. மெல்லிய தோளில் கை என்னும் சங்கிலியால் உன்னை கட்டி போட்டது. தன்னிடம் வந்தவனின் நலத்தையெல்லாம் கவர்ந்தே கொண்டது. அது நகை முகவே வேலம். அந்த யானையை நீ கண்டாய், என்னிடம் ஏன் பொய் சொல்கிறாய்? எல்லா அந்த யானையின் வளையல் கை அணைக்க நீ தோளில் ஏறி நீ ஊர்ந்தே சென்றாய். உனக்காக ஏங்கி தேம்பும் யானைகள் இருக்கும் இல்லம் தோறும் சென்று அந்த உவ யானை மேல் ஊர்ந்தாய். கல்லுண்ணும் கழித்து அந்த யானைகளில் மீது ஏறி நீராடி கழித்தாய். நெளியான கூந்தலை உடைய மகளிர் உனக்கு உதவும் பாராக இருந்தனர். அந்த யானை மதம் கொண்டபோது அதனை விட்டு எம் இல்லம் தேடி வந்திருக்கிறாய் என்று ஊமையாக சொல்லக்கூடிய இந்த பாடல் நான் தானே உன்னை பாதுகாத்தேன் என்று சொல்வது போல இருக்கும். அன்னை கடுஞ்சொல் அறிந்தவளாய், தலைவி என் தாயின் கடுமையான சொற்களை ஊராரின் அலர்களையும் அறிந்தவனே என்று தலைவன் பழிப்பது போல அவனது பொறுமையின்மையை சுட்டி காட்டுகின்றன. என்னென்றால் தலைவியிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை சொல்லுவான். அப்போதான் அவன் கொஞ்சம் சிறிது காலம் பரத்தேர் இல்லத்தில் இருந்து வருவான். வரும் பொழுது அவனுடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்தை தலைவி சுட்டி காட்டுவாள். பரத்தேர் இல்லம் சென்று வந்த தலைவன் வீட்டுக்கு வந்ததும் ஒன்றும் அறியாது போல நடிக்கின்றான். இதை உணர்ந்த தலைவி அவனது கள்ள ஒழுக்கத்தை வெளிப்படுத்துவாள். தலைவி அவனது பொய்யான அன்பை வெறுத்து நீயும் நீ நட்பும் கூடி மகிழுங்கள் என்று அவனுடன் ஊடல் கொள்கிறாள். தலைவனின் காதலால் தான் அடைந்த துயரத்தையும் தான் செய்த தவற்றையும் அவள் உணர தொடங்குகின்றாள். இப்படி பல இடங்களில் தன்னுடைய
செயல்பாடுகளை சுட்டி காட்டுவாள் தலைவி. அன்னை கடுஞ்சொல் அறியாதா நயவரே இன்னோடு நயந்தோர் இல்லம் என்று சொல்லக்கூடிய பாடலில் தலைவன் தன் மனைவியின் அன்பை மதிக்காமல் பரத்தவரின் பின் சென்று பின்னர் தந்திரமாக வீடு திரும்பும் காட்சியை தலைவியின் உணர்ச்சி பூர்வமான ஊடல் வழியாக இப்பாடல் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன. பொதுவாகவே சங்க இலக்கியங்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன செய்திகள் குறை இல்லாமல் சொல்லக்கூடியதாக இருக்கும். சில இடங்களில் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய இடங்களில் தலைவன் தலைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சண்டைகளை சுட்டி காமிப்பாள். இப்படி பல இடங்களில் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துவதற்கு தலைவி சில குறைகளை சொல்லுவாள். தலைவன் அந்த குறைகளை சொல்லக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து இனிமேல் உன்னோடு என்னுடைய வாழ்க்கையை தொடர்கிறேன், இனிமேல் எந்த தவறும் நடக்காது என்று சுட்டி காட்டுவாள். இப்படி பல இடங்களில் தன்னுடைய செயல்பாடுகளை உணர்ந்த சங்க இலக்கியங்கள் தான் மக்கள் காவியமாக இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நல்ல கருத்துக்களை நாள்தோறும் சொல்லுவோம், அந்த நல்ல விஷயங்களை சொல்லுவோம் என்று சொல்லி ஒரு சின்ன கவிதையோடு முடிக்கின்றேன். இலைகளின் அசைவால் குஞ்சுகள் உறங்குகின்றன, இலைகளின் அசைவால் குஞ்சுகள் உறங்குகின்றன, இறை தேடி சென்ற தாய்ப்பறவை இன்னும் கூடு திரும்பவில்லை. நன்றி, வணக்கம்.